ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் சேனைகளில் கர்த்தரே, சொல்லுங்க அந்த நாமத்தை, கர்த்தரே சேனைகளில், ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, oh we bless you God. Hallelujah. Wonderful Jesus, we magnify the holy name, Lord. Hallelujah. One more time, come on everyone. Hallelujah. 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 Amen. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சொல்லுங்க, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே, ஹல்லேலூயா, நீர் ஒருவரே பரிசுத்தரே. நீரே பரிசுத்தமுள்ள தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீண்ட நேரம் இவர்கள் உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் பாடி ஆராதிச்சிருக்காங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தர் இவங்களோட பேசுங்கப்பா, உங்களுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் பியூட்டிஃபுல். கர்த்தர் நல்லவர். நான் வேகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர்களோடு கூட பேசுவதற்காக என்னுடைய சிந்தையில் வைத்த சமீபத்தில் நான் இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 11, அதில் ஆமென் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஆதியாகமம் 11:5, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆக்சுவலி இதுல 2 பகுதி ஆண்டவர் என்னோட பேசுறார். ஒன்று, இந்த தேசத்தில் ஆளுகிறவர்கள் அவர்களுடைய நினைவை குறித்த ஆண்டவர் என்கிட்ட பேசுறாங்க. வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், அதாவது நீங்க இன்னைக்கு இந்த ஆளுகிறவர்களுடைய பாலிசி தான் அன்னைக்கு பாபேல் கோபுரம் கட்டலுடைய பாலிசியாகவும் இருந்தது. இன்றைக்கு இவர்கள் முழக்கமிடுகிற அதே முழக்கத்தை தான் அன்றைக்கும் அவர்கள் முழக்கமிட்டார்கள். ஆமென். 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர், ஜனங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? ஒரே கூட்டம். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கூட்ட ஜனங்கள் போடுகிற கோஷம் என்னது? ஒரே கூட்டம், நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரே ரிலீஜியன், ஒரே பாஷை. அடுத்தது என்ன? ஒரே பாஷை, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கூட்டம். ஆமென். இப்ப பாருங்க, இதை செய்ய தொடங்கினார்கள். தொடங்கி இருக்கிறாங்களா? சொல்லுங்க சத்தமா. இப்ப பாருங்களேன், அடுத்த வார்த்தை, இப்பொழுதும்
தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதை ரொம்ப விடக்கூடாது, நம்ம இறங்கி போய் என்ன செய்வோம், மனிதனுடைய உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, மனுஷருடைய ராஜ்யத்தில். இதை இந்த ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டு சொன்னாங்க, ஆமென், இந்த நாட்கள் எழுப்புதலை நாட்கள் இந்தியாவில் நான் இதைத்தான் செய்ய போகிறேன். நான் மனிதனுடைய திட்டங்களை எல்லாம் அவமாக்க போகிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. ஆண்டவர் ப்ரூவ் பண்ண போறார். பாபேல்ல ப்ரூவ் பண்ண தேவன் இந்த தேசத்தில் அதை நிரூபிக்கிற நாட்களிலே வாழ்கிறோம். நான் சொல்றேன், இன்னும் 5 வருஷம் கழிச்சல்ல, இந்த 2021 டிசம்பர் முடியறதுக்குள்ள கர்த்தர் தம்முடைய கரத்தை இந்த தேசத்தின் மேலே நீட்டுகிறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய விசுவாச கண்களினாலே நான் பார்க்கிறேன். தேவ திட்டத்தை மனிதன் அவமாக்க முடியாது. ஹalleluya, glory to God. So கவனிங்க, ஆண்டவர் நம்மையும் கட்டுகிறதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் பாபேல் கோபுரத்தை அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. We are not called to build our own kingdom, but the kingdom of God. நீங்க யோவான் ஸ்நானகராக இருக்கலாம், அதை தொடர்ந்து இயேசு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அதிகமாக அவர்கள் பேசின ஒரு வார்த்தை கிங்டம் ஆஃப் காட். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் என்று ஆண்டவர் பேசினார். அப்போ கிங்டம் ஆஃப் காட் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 4 காரியங்கள். ஒன்று, பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய ஆண்டவர், அதாவது கிங்டம் எதை சொல்லுவாங்க, இந்தியாவை சொல்றது இல்லை, அமெரிக்காவை சொல்றது இல்லை, ஆனால் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லுகிறார்கள் பிரிட்டனை. ஏன் பிரிட்டனை மட்டும் யுனைடெட் கிங்டம் சொல்றாங்க, இந்தியாவை கிங்டம் சொல்ற ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஆனா துபாய் என்ன சொல்றான் சொல்லுங்க, சவுதி அரேபியாவை கிங்டம்ன்றான். ஏன் இந்தியாவை சொல்றது இல்லைன்னா, இந்தியாவில் ராஜா இல்லை, அந்த கண்ட்ரி எல்லாம் ராஜா ராணி, அவங்க தான் டாப் மோஸ்ட் பவர். அப்ப எங்கே ராஜா ஆளுகை செய்கிறாரோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இப்ப தேவ ராஜ்யம் உனக்குள்ள வந்துருச்சுப்பா, ஏன்னா ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டை கொடுத்தார், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. நான் துதிக்கிறதுக்கு காரணமே, துதிகளினாலே ஒரு சிங்காசனத்தை எனக்குள் போட்டு, ஏன்னா எனக்கு இருதயத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் தான், அது வேற யாருக்கும் கிடையாது. எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்ட இயேசுவிற்கு மட்டும்தான். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் சபையும் அரசியல்வாதிகளைப் போலவே மாறிவிட்டது. அரசியல்வாதிகள் அல்லது இந்த உலகத்தின் ஜனங்கள் நடிகர்களை அவர்கள் இருதயத்திலே சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களை சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். என கையிலேயே எழுதிக்கிறான், நான் அவருடைய ரசிகன். அவர்கள் ஏன்னா தீ குளிச்சிடறான் பாருங்க தலைவருக்காக. என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் போது பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் இந்த உலகம் வந்துவிட்டது. நான் சொல்றேன், யாரா இருந்தாலும், who ever may be, நீங்கள் இந்த தேசத்தில் ஃபாலோ பண்ற எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருக்கலாம், ரசிக பட்டாளம் அல்ல,
நாம் தேவனை சேவிக்க நம்மை வழி நடத்துகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சிங்காசனம் யாருக்குன்னா, எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவருக்கு மட்டுமே. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியர்களை நாம் மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். வழி நடத்துகிறவர்களுக்கு நாம் கனம் செலுத்தணும். ஆனா சிங்காசனத்தில் உட்கார வைக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்குள்ள ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்கு. அது ஒரே ஒருத்தருக்கு தான் இடம், வேற யாருக்கும் இடம் இல்லை. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அநேக பரிசுத்தவான்களை நான் நேசிக்கிறேன். அநேக பரிசுத்தவான்களை நான் ரோல் மாடலாக வச்சிருக்கிறேன். அநேகரை நான் ஃபாலோ பண்ணுறேன். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் நான் 18 வயசுலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும், வைராக்கியம் பிடிக்கும். ஆனால் சிங்காசனத்தில் இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. ஆமென். பவுல் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கித்த அல்லது எங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்துக்கு மாறாக வேறு யாராவது வந்து பிரசங்கம் பண்ணாலோ, தூதனே இறங்கி வந்து சொன்னாலோ, இல்லை நாளைக்கே வந்து நானே இல்லை முதல்ல சொன்னது தப்பு இப்போ சொல்கிறேன் நான் அதுதான் சரின்னு சொன்னாலும் வெஸ்லி மேக்ஸ்வெல்லையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது எப்போ அது நடக்கும்னா, ஏன் சிங்காசனத்தில் கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார்னு சொன்னா, மனிதன் மாறுவான் ஆனால் தேவன் மாற மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் எனக்காக ஜீவன் கொடுத்து என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிற்க வைத்திருக்கிற என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் சிங்காசனம். நல்ல கவனிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் காட்னா எனக்குள் இயேசு வந்து விட்டார். இரண்டாவதாக கிங்டம் ஆஃப் காட் என்பது சபையை குறிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பாக. ஏன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு வாசலே சபை தான். இந்த சபைக்கு யார் ராஜா? இந்த சபைக்கு ஒரே ஒரு தலைவர். ஏன் நிறைய பேர் சபையின் ஸ்தாபகர், ஊழிய ஸ்தாபகர் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் வைத்த கலக்கும். ஏன்னா சபையை ஸ்தாபிச்சது நீ இல்லப்பா, சபையை ஸ்தாபிச்சது கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த அதை பார்த்துக்கிறதுக்கு உண்மையுள்ளவர்கள் நம்பி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு பாடலை எழுதினேன். அந்த பாடல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு அன்பினால என்னை நிரப்புங்க என்று அழுது, தேவன் என்னை அன்பினால நிரப்பின போது அன்னைக்கு நான் எழுதின பாடல், இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணி புரண்டோடுதே. உங்களுக்கு தெரியும்ல, பாடுங்க பார்க்கலாம். இயேசுவின் அன்பை தியானிக்கையில் கண்களில் கண்ணி புரண் கள்ளமில்லா அந்த கல்வாரி அன்பு கள்ளனின் இதயத்தை கரைத்திட்டதே. கல்லான என் உள்ளம் கரைந்திட்டதே. கல்லான என் உள்ளம். முதல் சரணம் போடுங்க பார்க்கலாம். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றுமே புரியவில்லை. சேர்ந்து பாடலாமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றுமே புரியவில்லை. எனக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்காய், எனக்காக இயேசுவுக்காய்
எந்த நின் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். எந்த நின் கடைசி சரணம் போடுங்க. யார் போடுறது கடைசி சரணம்? ஒன்றுக்கும் உதவா என்னையும் தேடி இயேசு என் வாழ்வில் வந்தார். ஒன்றுக்கும் உதவா என்னையும் தேடி இயேசு என் வாழ்வில் வந்தார். என்னையும் அழைத்தார் தம் சேவைக்கார். என்னையும் அழைத்தார் தம் சேவைக்காய். உண்மையாய் ஊழியம் செய்திடுவேன். உண்மையாய் ஊழியம் செய்திடுவேன். அன்னைக்கு எடுத்த தீர்மானங்க இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக உண்மையா ஓடி முடிச்சிடணும்னு ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். என் ஒன்றுக்கும் உதவாத என்னை ஆண்டவர் அவருடைய சேவையை செய்ய அழைத்தார். ஆமென். புறக்கணிக்கப்பட்ட தகுதியில்லாத என்னை அன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். அவர் தம்முடைய அன்பினால் ஆண்டவரை சாகர வரைக்கும் உங்களுக்கு உண்மையா என்னை நம்பி அழைச்சிங்களே, உங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனை ஏமாற்றலாம், குடும்பத்தை ஏமாற்றலாம், மற்றவர்களை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் நான் அவருடைய சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று ஊழியர்களை மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிற அந்த நாளுக்காக நாம் பயபக்தியோடு தேவனுக்கு பயந்து நம் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். நான் எப்பொழுதுமே சொல்வேன், சபை யாருடையது? கர்த்தருடையது. சத்தமா சொல்லுங்க. நான் காலையில் சிஎஸ்ஐ சர்ச்சிலும் பேசினேன், மற்ற இடங்களிலும் எந்த சர்ச் பண்ணாலும் சொல்லுவேன். ஆமென். சபை யாருடையது? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஃபயர்னு பேர் வச்சுக்கலாம், அசம்பிளிஸ் ஆஃப் காட்னு வச்சுக்கலாம், சிஎஸ்ஐ சர்ச்னு வச்சுக்கலாம், சர்ச் ஆஃப் காட்னு வச்சுக்கலாம். என்ன பேர் வேணா என்ன செஞ்சுக்கோங்க. அது இந்த அரசாங்கத்துக்கு ஒழுங்கு மற்ற காரியங்களுக்கு தான். ஆனால் அந்த போர்டை கிழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள கிங்டம் ஆஃப் காட்னு எழுதி இருக்கணும். எங்க சபைக்கு தலைவர் இயேசுன்னு சொல்லணும். எங்க சபையை ஆளுகிறவர் இயேசு, ஏன்னா அவர்தான் ஸ்தாபகர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அடுத்ததாக ஆமென், இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரோடு சேர்ந்து 1000 வருடம் அரசாள போகிறோம். அது தேவனுடைய ராஜ்யம். கடைசியா அதுவும் நிரந்தரல்ல, 1000 years தான். ஆனா அதற்கு பிறகு நித்தியமாக ஆண்டவரோடு வாழ போகிறோம். அந்த ராஜ்யம் நித்திய பரலோக ஆமா ராஜ்யம். ஏன்னா அங்க ராஜா யாரு தான்? என் வாழ்க்கையிலையும் ராஜா யாரு? சத்தமா சொல்லுங்க. சர்ச்சிலையும் யாரு தலைவர்? ராஜா யாரு? 1000 வருஷ ஆட்சியிலையும் ராஜா யாரு? பரலோகத்திலேயே ராஜா யாரு? சொல்லுங்க. எங்க ராஜா, எங்க கொடி. முதல்லலாம் கூட்டத்தில் என்ன பிரதர் ஒனேசிமஸ், முதல்லலாம் ஆமாம் கூட்டத்தில் ஜஸ்டின் பிரபாகர்லாம் முழங்குவார். எங்க ராஜா, ஏசு ராஜா, எங்க கொடி. இந்த எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரே இந்த கட்சி வரணும், இந்த ஆள் வரணும், இல்லை அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. தேவன் தமக்கு சித்தமானவனை கொண்டு வரணும். அது யாரா இருந்தாலும் we don't care. ஆண்டவர் கொண்டு வந்து டீல் பண்ணட்டும். யார் அவருக்கு சித்தமானவர்களோ அவர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் கொண்டு வரணும். ஆமென். கட்சி வெளியிலையும் நமக்கு கிடையாது, உள்ளேயும் நம்ம எல்லாரும் ஆண்டுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, praise be to God. நல்ல கவனிங்க. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவரவருடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க. இது எங்க ராஜ்யம், அதெல்லாம் ஒண்ணுமே நிக்காம போகும். சுயநலம் இல்லாமல், சுய லாபம் இல்லாமல் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் தான் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ள ஊழியக்காரர்கள். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றான், சிலர் பவுலை சார்ந்தவர்கள், சிலர் அப்பல்லோவை
இதெல்லாம் உருப்படாத கேஸ். நான் இயேசுவை சார்ந்தவன். பவுலா ரத்தம் சிந்தினாரு, அப்போலோவா ரத்தம் சிந்தினாங்க? இல்லை, எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எல்லா சபைகளுக்கும் சொல்லுவேன். ஏன்னா சர்ச்சை பற்றி இன்னைக்கு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் அந்த சபைக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன், கடைசியாக இந்த சபைக்கு வந்தேன் சார், கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சார், அதனால வந்துட்டு இருக்கேன் சார். எப்படி சார்? கொஞ்சம் நல்லா இருக்கான். ஆமாம், அப்படி வந்துட்டு இருக்கேன், இப்போதைக்கு என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கேன். நாளைக்கு எங்கே போவேன்னு தெரியாதா? நாளைக்கு எங்கே போவேன்னு தெரியாது. நீ உருப்படவே மாட்ட. இதுக்கு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? வேண்டாம். எதுக்கு நம்ம தலையில் நம்மளே மண்ணு வாரி போடணும்? கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. நான் சபையை தெரிந்து கொள்ளவில்லை, என்னை கர்த்தர் நேசித்ததினால் எங்கோ இருந்த என்னை இந்த தோட்டத்தில் நாட்டி வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் காலையில் சிஎஸ்ஐ சர்ச்சில் பேசினதை கேட்டு பாருங்க. என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், ஆண்டவர் சபையை குறித்து வைராக்கியமா இருந்தார். ஆமீன். அவர் இந்த உலகத்தில் வந்தப்போ சர்ச்சை வியாபார கூடமா மாத்தினான். ஆமா, மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, எல்லாம் வட்டிக்கு கொடுக்கிறது, மணி எக்ஸ்சேஞ்சு. புறா விற்கிறது, ஒருத்தன் புறா புறா புறான்னு விற்கிறான், ஒருத்தன் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு விற்கிறான். சர்ச்சை வியாபார ஸ்தலம். ஆண்டவர் பார்த்தார், மக சவுக்கு எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் பாருங்க. நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா அடி உழுகும் பாருங்க. எல் ஜோசப்பன் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அங்கே போனாங்கன்னா என் சர்வீஸை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் பின்னால் போயிடுவார். நான் அவர் பார்த்தா ஒரு பெரிய பெரம்பு வச்சுட்டு சுற்றுவார். அங்கே போன பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் பயங்கரம் அடி விழுகும் படாருன்னு. நான் சொல்லுவேன், நமக்கு இந்த பர்மிஷன் கொடுத்துருந்தா. பவுல் கேட்குறாரு, உண்மையான ஊழியக்காரன் அப்படிதான் கேட்பான், உங்களோட அன்போட வரட்டுமா சொல்லுங்க. பெரம்பு நான் நிறைய நேற்று கூட பெரிய பரிசுத்தவான்களை குறித்து பேசிட்டு இருந்தேன். பாஸ்டர் சுந்தரம் ஐயா, ஏசிஏ உண்டாக்குற ஸ்தாபகர், கிரேட் மேன் ஆஃப் காட். அவர் அசிஸ்டண்டாக இருந்த நிறைய ஊழியர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம். அதில் கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார், பேரை சொல்ல விரும்பல. இவர்கள் அப்போ அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கும் போதே இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பெரிய சர்ச், இன்னைக்கு அவங்க சர்ச்சில் 20,000 பேர் வர்றாங்க, மோர் தென் 20,000 பீப்புள். நான் இப்போ போனாலும், இப்போ சுந்தரமையாவுடைய பேரன் இருக்கார், அது சொல்லுவார், சென்னைக்கு வந்தீங்கன்னா எங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்க, நீங்கள் வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சாம்சுந்தரம் இறந்த பிறகு நான் அடிக்கடி அங்கே போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போது பெரிய சர்ச்சுன்றதுனால பாஸ்டர் கவனிக்க முடியாது. ஸோ அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க. அப்போது இந்த டயத்தை, இந்த தசம் பாகத்தை பாஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு கொடுத்தா அவன் பாக்கெட்டில் போட்டுக்குவான். அப்போது அவங்க வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, தசம் பாகம் வந்து சேர்ந்துச்சா, சேரலையே. அப்போ திருட்டு பைய கூட இருக்கான் அசிஸ்டண்ட்டாக. உடனே என்ன செய்வாராம், பெரிய பெரம்பு வச்சு அவங்க முழங்கால் போட வச்சு, யார் உதவி போதகர் முழங்கால் போட்டு பெரம்பில் வெளுத்து தள்ளிடுவாராம். இருக்கிறீங்களா இல்லையா? ஊழியர்களுக்கே அடினா விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? அன்போடு வரட்டுமா, பெரம்போட வந்தா இந்த ஊழியக்காரன் வேண்டாங்கிறான். இன்னைக்கு அந்த நிலைமையில் ஆயிடுச்சு. ஆனால் பவுல் சொல்றார் தீமோத்தேயு கிட்ட, ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளலாம் சரி, ஆரோக்கியமான உபதேசங்களை நீ கண்டனம் பண்ணி பேசி கடிந்து புத்தி சொல்லு. ஏன்? என் ஜனங்கள் தேவ ராஜ்யத்திற்கு வர வேண்டும். கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த சபை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு 2 பிள்ளைங்க. அவங்க ஒரு கான்வென்ட்டில் படிக்கிறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அந்த திடீர்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஹாலிடே விடும்போது அவங்க இந்த ட்ரீ பிளான்டேஷனை பற்றி பேசியிருக்காங்க. செடியெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும், ட்ரீ எல்லாம் நம்ம வைக்கணும்னு சொல்லி. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களை உற்சாகப்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டொமேட்டோ சீட்லிங், ஒரு நாற்று, தக்காளி நாற்று கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. என் பிள்ளைங்க 2 கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ டேடி, எங்களுக்கு ஒரு பாட்டு வாங்கி கொடுங்க, நாங்கள் தக்காளி செடி வைக்கும்போது இதில் தக்காளி பழமெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி. கவனிங்க, என் பிள்ளைங்க வந்து கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி.
நானும் என் பிள்ளைகளுக்காக நல்ல பாட்டை வாங்கி மண்ணை போட்டு அவங்களுக்கு வச்சாச்சு. நிறைய பாட்டு இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ இப்போ என் பிள்ளைங்க ஓகே தண்ணி ஊற்றணும், என்ன செய்யணும், நட்டாச்சு, ஓகே தக்காளி பழம் வருமா, எப்போ, அடுத்த நாளே. நான் சொன்னேன் இல்லைம்மா, அது தக்காளி பழம் வரும், அதை பாதுகாக்கணும், லிசன் கேர்ஃபுல்லி. தக்காளி பழம் வந்துச்சு. ஆனால் இப்போ நான் கதையை மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2 நாள் கழிச்சு, டேடி இந்த பாட்டு எனக்கு இந்த பானை பிடிக்கல, இதை பிடிங்க, என்ன செய்யுங்க, பச்சை கலர் பாட்டில் வைங்க டேடின்னு சொல்கிறான். அவ தான் அறிவில்லாமல் சொல்கிறான். நானும் என்ன செய்கிறேன், சரி பிள்ளை கேட்குறாளேன்னு என்ன செய்கிறேன், பிடுங்கி சொல்லுங்க பச்சை கலர் பாட்டில் வைக்கிறேன். 2 நாள் கழிச்சு அவன் மறுபடியும் வரா, டேடி இதுவும் சரியில்லை, இன்னொரு பாட்டில் வைங்க, இதுதான் என்னுடைய பாட்டுன்றான். இந்த மாதிரி 4 தரம் பிடிங்கி வச்சா தக்காளி வருமா? சத்தமா சொல்லுங்கய்யா, வருமா? அப்படிதாங்க சபையும். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் விளைந்த பலனை அறுப்பாரில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்பெல்லாம் குத்தாட்டம் போடுற பாட்டு தான் ஃபேமஸ். ஐயோ நான் ஒண்ணுமில்ல வந்தேன், இப்போ எல்லாம் இருக்குது, இப்படி பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் தரிசன பாடல்கள் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அது மறந்தே போயிட்டான் நம்பாள். சபைக்கு திரும்ப ஞாபகப்படுத்தணும். பாடுற கொயர் வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் பழைய பாட்டை சேர்த்துங்க. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆழோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. அதுலதான் கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நின்று கனி கொடுப்பாய், தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய், தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே பாடுங்க, கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய், தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய், தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய், கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய், விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆடோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி. Thank you Father. நான் காலையில மில்லர்புரம் CSI சபையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை குடும்பத்தை குறித்தும் திருச்சபையை குறித்து தான் நான் பேசினேன். குடும்பத்தை குறித்து தான் ஆண்டவர் பேச நான் ஏவினார். குடும்பமும் சபையும் ரெண்டும் ஆண்டவர் டைரக்டா உண்டாக்கின 2 நிறுவனங்கள். முதலாவதாக ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினார், அதற்கு பிறகு சபையை உண்டாக்கினார். இன்றைக்கு குடும்பத்தில் வருகிற பிரச்சனை சபையை பாதிக்கும் என்று தான் நான் அங்கே பேசினேன். கவனிங்க, அதனால தான் குடும்ப வாழ்க்கை பத்திரமாக பாதுகாக்கப்படணும். சபை தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான் சபை என்கிறதற்கு நூற்றுக்கணக்கான பெயர்கள் வேதத்தில் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர் தோட்டம்,
மறைவு கட்டப்பட்ட தோட்டம். இந்த தோட்டத்தில் எங்கோ இருந்த என்னை காட்டு அத்தி மரத்தை பிடுங்கி கொண்டு வந்து ஆமென் நற்குல திராட்சை செடியாக அவருடைய தோட்டத்தில் என்னை நாட்டி வைத்திருக்கிறார். நீ சபையை தெரிந்து கொள்ளவில்லை, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த சபையில வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செடியை பிடிங்கி பிடிங்கி நாட்டுற மாதிரி இடத்த மாத்தினா தக்காளியும் வராது, செடியும் என்ன செய்யறோம், காஞ்சு போயிடும். ஆமென். கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் கடைசி வரைக்கும் நாம் கனி கொடுக்க வேண்டும். பாபேல் கோபுரம், அதாவது நம் we are called to build the kingdom of God. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி அழைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒரு ஆளும் தப்பிக்க முடியாது. பேசுற வெஸ்லி மேக்ஸ்வெலும் தப்பிக்க முடியாது. கேட்கிற நீங்களும் ஒரு ஆளும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் கர்த்தரனை நம்புறார், கர்த்தரனை நம்புறார். பாருங்க, கடைசி வரைக்கும் நின்று கனி கொடுக்கணும். ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், போதகர்களாக இருந்தாலும், ஆமென், சபையில் எந்த பொறுப்பு உங்களுக்கு இருந்தாலும், ஆமென், மனிதனுக்கு அல்ல தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து, ஆமென், கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து, இந்த சபை எதற்காக கர்த்தர் ஸ்தாபித்தாரோ ஆமென் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். பிசாசுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இந்த சபையின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறக்கூடாது. ஆமென். நீங்களும் நானும் பிசாசோடு இணைந்து செயல்படுகிறவர்கள் அல்ல, ஆண்டவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்கள். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். ஆகவே அவருக்காக வாழ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, இந்த சபையின் மூலமாக தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற, இந்த சபையிலிருந்து ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி இந்த பட்டணத்தை பற்றி பிடிக்க எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக, ஆமென், ஹல்லேலூயா, நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம். நான் சொல்றேன், கட்டுகிற நோக்கம் மிக முக்கியம். என் பெயர் வர வேண்டும், என்னுடைய புகழ் வரணும். பாபேல் கோபுரத்தை அப்படித்தான் கட்டினாங்க. என்னன்னு தெரியல, ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் இந்த சபைக்கு பேசுவதற்கு நான் டீட்டெயில்டா பேச எனக்கு நேரம் இல்லை. ஆமென், ஆமென். நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு நான் போனேன்னா நோக்கம், பணம் மட்டும் என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த தேவலை கர்த்தர் அது மட்டும் எனக்கு நோக்கமாக இருந்தால் என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவே சொல்லுங்க. நான் இந்த 30 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறேன். அதாவது எவ்வளோ பிரதர் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு வாங்க. நான் சொன்னேன், யோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி என்ன செஞ்சதில்லை. பணத்துக்காக ஊழியம் செய்வதல்ல, என்னை உண்மையுள்ளவனை நம்பி அழைத்த என் தேவனுக்கு முன்பதாக சாகர வரைக்கும் உண்மையா இருக்க பிரயாசப்படுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்க. எங்கேயோ இருந்தீங்க, ஏதோ பின்னணியில் இருந்தீங்க, புற மதத்திலிருந்து வந்திருக்கலாம், இல்ல இன்னொரு சர்ச்சிலிருந்து கூட ஒருவேளை கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த தோட்டத்தில் கர்த்தர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, அப்புறம் கற்பாறையின் மேல். 2 வீட்டுக்கும் பிரச்சனை வந்துச்சா? சொல்லுங்க. வெள்ளம் வரும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெள்ளம் வரும். என் வீட்டுக்கு மட்டும் வந்து அந்த வீட்டுக்கு இல்ல, 2 வீட்டுக்கும். கொரோனாவுக்கு அட்ரஸ் தெரியாது, கொரோனாவுக்கு வித்தியாசம் சொல்லுங்கய்யா. நிறைய பாஸ்டர்ஸ் போய் சேர்ந்துட்டாங்க, பரிசுத்தவான்கள். அதுக்கு அட்ரஸ் பார்த்து வர தெரியாது. 2 வீட்டுக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஆனா வெள்ளம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, ஒரு வீடை காணோம். ஆனா ஒரு வீடு நிலைத்து நிற்கிறது. ஏன் தெரியுமா? அது கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்ப எது நிலைச்சு நிக்கும்னு வெள்ளம் வராம தெரியாது. அப்போ வெள்ளம் சொல்லுங்க, தனிப்பட்ட மனுஷனுக்கு வெள்ளம் வருமா? ஒரு குடும்பத்துக்கு விரோதமா வெள்ளம் வருமா? ஒரு சபைக்கு விரோதமா? சத்தமா சொல்லுங்கய்யா, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க.
வெள்ளம் வரும். ஆனா வெள்ளம் வந்தா தான் எது நிக்குது எது காணாம போகுதுன்னு தெரியும். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது அதனால உம்முடைய பிரமாணங்களை ஹல்லேலூயா கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கண்களை மூடலாமா. நான் நேரம் அதிகமாக எடுக்கல, ஏன்னா பிரசங்கம் பண்ணுற இதுலேயே வரல. ஸோ ஐ வாண்ட் டு பிளஸ் யூ, ஐ வாண்ட் ஜெபம் பண்ண இந்த ஊழியத்திற்காக நான் வந்து அநேக முறை வந்திருக்கிறேன். என்னை அழைத்த உடனே சரி ஓகே கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உம்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உம்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின, நீங்க பாடுங்க, கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின, சொல்லுங்க, விளைந்த பலனை விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆழோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடி யோசித்து பாருங்க. என் மேல வைத்திருக்கிற தேவ திட்டம், என் குடும்பத்தின் மேல வைத்திருக்கிற தேவ திட்டம், இந்த திருச்சபை மேல வைத்திருக்கிற தேவ திட்டம், இதுதான் உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கணும். தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் என்னை இங்கு வைத்திருக்கிறார், இந்த சபையில் இணைத்திருக்கிறார், இந்த தோட்டத்தில் நாட்டி இருக்கிறார். ஆமீன். கோபுரம் கட்டப்படுகிறது, எதை கட்டினாலும் நோக்கம் முக்கியம். தாவீது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கும் ரகசியம் என்னன்னா அவனுடைய நோக்கம் கரெக்டா இருந்துச்சு. தாவீதுன்ற ஒரு பெயர் இஸ்ரவேல்ல வரணும்னு அவன் யுத்தத்துக்கு போல, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறியும்படியாகத்தான் அவன் யுத்தத்தின் முன்னணியில் என்ற, அதனால தான் ஜெயம் கிடைச்சது. என்னுடைய பெயர் என்னுடைய புகழுக்காக அல்ல. அதனால தான் யோவான் ஸ்நானகன், வாட் அ கிரேட் மேன், சொல்றான், நான் சிறுக நீர் பெருகணும். உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. ஏன் நீங்க, பிசாசு சொல்லுவான், நீ உன்னைய மாம்சத்துல தீர்மானம் எடுக்க தூண்டுவான், மாம்சத்துல உங்களை தூண்டி விடுவான், அதுதான் அவனுடைய வேலை. ஆனா நீ சொல்லு, கர்த்தர் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நேற்று கூட மாலையில் நான் பேசினேன், உங்களுக்குள்ள 4 விதமான சத்தம் கேட்கும். ஒன்று, உங்களுக்குள் இருக்கிற ஆசை சத்தமா கேட்கும். இரண்டாவது, உங்களுக்குள் உங்களை சுற்றிலும் இருக்கிற நெருக்கமான ஜனங்கள் பேசுவது உங்களுக்கு சத்தமாக கேட்கும். நீங்கள் உங்களுக்குள் எழும்புகிற ஆசையின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கமானவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலும் தீர்மானம் எடுக்கக்கூடாது. மூன்றாவது, சாத்தான் பேசுவான், நீங்க அதுலயும் தீர்மானம் எடுத்துறாதீங்க. நாலாவது, அப்பா பேசுவாரு, கர்த்தர் பேசுவார், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. நீங்க எந்த தீர்மானம் வேடா, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, வாட் எவர் டிசிஷன் நீங்க எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருவர் எனக்கு ஆலோசனை கர்த்தர், என்னை சரியான வழியில் நடத்துகிறவர் பரிசுத்த. அவர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். எதை நீங்க எடுக்கிறதுனால, எந்த உங்க வீட்டில் பிள்ளைகளுடைய திருமணமோ, எந்த டிசிஷன் எடுத்தாலும், உங்க வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் போது நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் வழி நடத்தும், என்னுடைய ஆசையின்படி நான் எடுத்துடக்கூடாது, என்னை நேசிக்கிறவங்களுடைய பிரஷர்ல நான் தீர்மானம் எடுத்துடக்கூடாது, சாத்தான் சொல்றதை கேட்டு ஏமாந்து தீர்மானம் எடுக்க கூடாது.
ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்கணும். அதனாலதான் கெத்செமனேல இயேசு ஜெபம் பண்ணார், ஐயா இந்த பாவம் நிறைந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். வெள்ளம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், ஆனால் நான் கட்டப்பட்டது எந்த ஊழியக்காரருடைய அஸ்திபாரத்தில் அல்ல, கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்று ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை, சாத்தானுக்கு சபையின் மேலே எந்தவித அதிகாரமும் இல்லை. சாத்தானுடைய திட்டங்கள் அதமாவதாக. எந்த நோக்கத்தோடு சபையை ஸ்தாபித்தீரோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறும்படியாக உம்முடைய ஊழியக்காரன் என்கிற அதிகாரத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ரபா ஷகரதனனமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்தில் பொறுப்பான தெய்வ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலோசனை இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இந்த இடத்திலிருந்து அநேக ஊழியர்கள் எழும்புவார்களாக, மிஷனரிகள் எழும்புவார்களாக. இந்த சபையிலிருந்து எழுப்புதலின் அக்கனி இந்த பட்டணத்தை மட்டுமல்ல முழு தேசத்தையும் பற்றி பிடிப்பதாக. ராஜா உம்முடைய திட்டம் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.